வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர். ஆல்ரெடி வந்து சைக்காலஜியில் நம்ம உளவியல் முறைகள் ஃபஸ்ட் யூனிட்டில் உளவியல் முறைகள் உளவியல் பிரிவுகள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கல்வி உளவியல். ஸோ கல்வி உளவியல் அப்படின்னா என்ன? கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டினை வந்து உளவியல் ரீதியாக ஆராய்ந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட மாணவர்களோடது கற்றலை மேம்படுத்த உதவும் வழிமுறைகளை கண்டறியும் உளவியல் பிரிவு தான் வந்து என்ன அப்படின்னா கல்வி உளவியல். ஜென்ரலாகவே வந்து பள்ளி வகுப்பறை அந்த ஸ்கூல் தான் கிளாஸ் ரூம் தான் வந்து என்ன அப்படின்னா கல்வி உளவியலாளர்களோட ஆய்வுக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல்வி உளவியலை பற்றி நெக்ஸ்ட்டு கோலஸ்னிக் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கல்வி உளவியல் அப்படிங்கிறது உளவியலோட ஒரு உட்பிரிவு தான். கல்வியில் மேற்கொள்ளப்படும் செயல்முறைகளிலும் பின்பற்றப்படும் வழிமுறைகளிலும் உளவியல் கோட்பாடுகளையும் விதிகளையும் புகுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துதல். ஜென்ரலாக எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறோம், கற்றல் கற்பித்தலை எப்படி மேம்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கல்வி உளவியலில் வருது. ஸோ அது மாதிரி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கோலஸ்னிக் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு ரஷ்ய உளவியல் அறிஞர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பிளேயர் ஜோன்ஸ் சிம்சன் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி தத்துவ இயல் எதை கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதாகவும் கல்வி உளவியல் வந்து அதை எப்படி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு இந்த 3 உளவியல் அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கல்வி உளவியலில் வந்து கற்றல் கற்பித்தலில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளையும் செயல்பாடுகளையும் பற்றிய ஈடுபாடு கொள்கிறது. இது எல்லாமே யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பிளேயர் ஜோன்ஸ் சிம்சன் இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோலஸ்னிக் கருத்துப்படி கல்வி உளவியலோட உட்கூறுகள் அப்படின்னு ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா மாணாக்கர்களிடையே காணப்படும் தனியால் வேறுபாடுகள், இது வந்து ஃபஸ்ட் ஒன். செகண்ட் வந்து ஊக்கம். தேர்ட் ஒன் வந்து கற்பித்தல் முறைகள். ஃபோர்த் ஒன் மதிப்பிடும் முறைகளும் அவற்றின் நிறை குறைகளும். ஃபிஃப்த் ஒன் வகுப்பறை மேலாண்மை. சிக்ஸ்த் ஒன் மனநலம். செவன்த் ஒன் ஒழுக்கத்தை உருவாக்குதல். இந்த 7 பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா கோலஸ்னிக் கருத்துப்படி கல்வி உளவியலோட உட்கூறுகள். ஹச்சி லின்கிரெயின் அவரோட கருத்துப்படி உளவியலோட உட்கூறுகள் வந்து 5 சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து கற்பவர், கற்கும் முறைகள், கற்கும் அனுபவங்கள், கற்கும் சூழ்நிலைகள், கற்பிப்பவர். இதை மையமாக வச்சு தான் வந்து கற்றல் கற்பித்தல் நிகழுது அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா ஹச்சி லின்கிரெயின். ஸோ இந்த உளவியல் அறிஞர்கள் வந்து யார், அவங்க பிறந்த நாடு இதெல்லாம் கூட கொஷினாக மேக் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். அது மாதிரி அவங்க சொன்ன கருத்துக்களை வச்சும் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா. இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கல்வி உளவியலின் உட்பிரிவுகள். கல்வி உளவியலின் உட்பிரிவுகள் வந்து என்ன அப்படின்னா ஒரு 4 உட்பிரிவுகள். முன்னாடி நம்ம பார்த்தது வந்து கல்வி உளவியலின் பிரிவுகள். இது வந்து கல்வி உளவியலின் உட்பிரிவுகள். என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 உட்பிரிவுகள். குழந்தையும் அதன் வளர்ச்சியும், கற்கும் கற்பிக்கும் முறைகள், மாணாக்கரது வளர்ச்சியை மதிப்பிடுதல், குழந்தைக்கு வழிகாட்டுதல். ஸோ 4 உட்பிரிவுகளாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து இஏ பீல் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சுருக்கி கல்வி உளவியல் அப்படிங்கிறது கற்றலின் தன்மை, மனித ஆளுமை வளர்ச்சி, தனியால் வேற்றுமைகள், மனித நடத்தையை சமூக சூழலின் அடிப்படையில் ஆராய்தல். இதெல்லாம் ஆராய்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா கல்வி உளவியல் அப்படின்னு இஏ பீல் அப்படிங்கிறவர் சொல்கிறார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின், முக்கியமான கொஷின் இது. வகுப்பறை ஆசிரியருக்கு கல்வி உளவியல் அறிவு தேவைப்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா மாணவர்களின் இயல்புகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஸோ நம்ம கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட இயல்புகளை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், டீச்சர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து தனியால் வேறுபாடு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ தனியால் வேறுபாடு. தேர்ட் பாயிண்ட் வந்து கற்றல் கோட்பாடு, கற்றல் வழிமுறை. ஃபோர்த் ஒன் வந்து பொருத்தப்பாடற்ற நடத்தை. ஸோ எல்லாருமே வந்து ஒரே மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க கிளாஸ் ரூமில் வந்து பொருத்தப்பாடற்ற நடத்தை இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து கண்காணித்து அவங்கள வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு தகுந்த வழிகாட்டி வந்து நம்ம வழிகாட்டல் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் வந்து வகுப்பறை ஒழுங்கு, டிசிப்ளின். சிக்ஸ்த் ஒன் வந்து பாடப்பொருளை வரிசைப்படுத்துதல். செவன்த் வந்து கல்வி அடைவு. எயித் ஒன் வந்து பாட துணை செயல். நைன்த் ஒன் ஊக்கம் அளித்திடும் வகையில் இப்போ யாராவது வந்து டெஸ்ட் வைக்கும் போது அதில் மார்க் எடுத்தால் அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து ஊக்கம் அளிக்கிறது. 10th வந்து விரும்பத்தக்க கற்றல்.
ஸோ மாணவர்களுக்கு வந்து நம்ம நடத்துகிற லெசன் வந்து புரியணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள டாப்பிக்லேருந்து நம்ம கொண்டு போய் அப்படியே அந்த லெசனில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகிற மாதிரி நம்ம செய்யணும். அதுதான் விரும்பத்தக்க கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை மையமாக வச்சு தான் வந்து இது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வகுப்பறை ஆசிரியருக்கு கல்வி உளவியல் அறிவு தேவைப்படுவதற்கான காரணங்கள் இதெல்லாம். ஸோ இதை பேஸ் பண்ணியே ஒரு தடவை டிஆர்பியில் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து மரபும் சூழ்நிலையும். மரபு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து பிறப்பிலேயே நிர்ணயிக்கப்படுவது. மரபு அப்படிங்கிறது அது வந்து என்ன பண்ண முடியாது, அதுக்கப்புறம் மாற்ற முடியாது, நம்மளால் மாற்ற முடியாதபடி பிறப்பிலேயே நிர்ணயிக்கப்படுவது தான் என்ன அப்படின்னா மரபு. மரபு அப்படிங்கிறது பிறப்பால் தோன்றிய தனித்த தன்மைகளின் ஒட்டுமொத்த நிலை தான் வந்து என்ன அப்படின்னா மரபு. அதாவது குழந்தைகளுக்கு வந்து பெற்றோரோட அவங்களோட குணம் வரும் இல்லையா, அப்படியே பெற்றோரை ஒத்திருப்பதற்கு மரபு வழி காரணங்கள் தான் வந்து என்ன அப்படின்னா காரணமாக அமையுது. பெற்றோர்களுடைய குணநலன்கள் அந்த குழந்தைகள்கிட்டையும் இருக்கும்ல, அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா அந்த மரபு வழி காரணிகள் தான். ஸோ தீவிர சூழ்நிலைவாதி யார் அப்படின்னா வாட்சன். ஸோ வாட்சன் வந்து என்ன அப்படின்னா மரபு கொள்கைக்கு எதிராக சொல்கிறாரு. சூழ்நிலை தான் எல்லாத்துக்கும் காரணம். என்கிட்ட வந்து உடல்நலமுள்ள சில குழந்தைகளை வந்து ஒப்படைங்க, அவங்க வந்து எப்படி வளரணும், எத்தன்மையாக வளர வேணும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிட்டீங்க அப்படின்னா குழந்தைகளை வந்து அதுக்கு தகுந்தபடி நான் வளர்த்து காட்டுறேன் அப்படின்னு அவர் வந்து என்ன சேலஞ்ச் பண்ணுறாரு. அனுபவம், பயிற்சி, கல்வி, இது மூணும் தான் வந்து என்ன அப்படின்னா சூழ்நிலையோட செல்வாக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவர் வந்து யார் அப்படின்னா தீவிர சூழ்நிலைவாதி வாட்சன். நெக்ஸ்ட் வந்து மக்கைவர் அண்டு பேஜ். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கையோட ஒவ்வொரு நிலையும் நிகழ்ச்சியும் வந்து மரபு சூழ்நிலை இவற்றோட இணைந்த செயல்பாடு தான். மரபு சூழ்நிலையோட இணைந்த செயல்பாடு தான் வாழ்க்கை அப்படிங்கிறது யார் சொல்கிறா அப்படின்னா மக்கைவர் அண்ட் பேஜ். உளவியல் கருத்துப்படி சூழ்நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிறந்தது முதல் இறக்கும் வரை ஒருவனை சுற்றி இருக்கும் பல்வேறு விதமான தூண்டல்களின் தொகுப்பு தான் வந்து என்ன அப்படின்னா சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மரபு கூறுகள் கடத்தப்படும் விதம். ஸோ இதில் வந்து முக்கியமான டிஆர்பி கொஷின் எது அப்படின்னா சினைமுட்டை விந்தணுவை காட்டிலும் 8500 மடங்கு பெரியது. இது வந்து அந்த டிஆர்பியில் கேட்ட கொஷின். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு செல்லுலேயும் வந்து 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அதாவது 23 ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு குரோமோசோம்ஸ்லேயும் வந்து 20,000லேருந்து 42,000 ஜீன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 8வது தலைமுறையில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா அந்த ஜீன்ஸ் வந்து இருக்காது. 7 தலைமுறை வரைக்கும் தான் வந்து என்ன அப்படின்னா அந்த ஜீன்ஸ் வந்து கடத்தப்படும். 8வது தலைமுறையில் அந்த ஜீன்ஸ் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கரு இரட்டையர், இருக்கரு இரட்டையர், இதெல்லாம் வந்து படித்தாலே புரியும். நெக்ஸ்ட் வந்து மரபின் முக்கியத்துவத்தை உணர்த்திய ஆய்வுகள். ஸோ என்னென்ன ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒட்டு ரக செடிகளை உருவாக்கும் சோதனைகள். நெக்ஸ்ட் வந்து கலப்பின விலங்குகளை உருவாக்கும் சோதனைகள். அதோட குணநலன்களை மாற்றி அமைப்பதில் வந்து மரபின் முக்கியத்துவம் வந்து முக்கியமாக செயல்பட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அதோட முன்னோர்கள்டேருந்து ஜீன்கள் வாயிலாக வந்து என்ன அப்படின்னா அதோட குணநலன்கள் வந்து என்ன அப்படின்னா கடத்தப்படுது. அது வந்து அடுத்த தலைமுறைன்னு கிடையாது, 2-3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள அந்த குணநலன்கள் கூட வந்து என்ன அப்படின்னா அடுத்த தலைமுறையில் வந்து மறைஞ்சிருந்து அதுக்கு அடுத்தடுத்த 2வது 3வது தலைமுறை கூட அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட குணநலன்கள் வந்து கடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கால்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஆய்வு மேற்கொள்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா 800 ஆங்கில குடும்பங்களிலிருந்து 977 மேதைகள் கண்டறியப்பட்டு அவர்களோட உறவினர்களை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அவர்களில் 537 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புகழ்மிக்கவர்களாகவும் திறன் வாய்ந்தவர்களாகவும் இருக்காங்க. ஆனால் 977 சராசரி நபர்களே அடுத்து தேர்ந்தெடுக்கிறார். ஃபஸ்ட்டு அவர் தேர்ந்தெடுத்தது வந்து 977 மேதைகள். அவங்களோட உறவினர்களை ஆராயும் போது 537 பேர் புகழ்மிக்கவர்களாக இருக்காங்க. நெக்ஸ்ட் அவர் என்ன ஆய்வு மேற்கொள்கிறார்னா சராசரி நபர்களை எடுத்துக்கிறார். 977 சராசரி நபர்களை எடுத்து அவர்களோட உறவினர்களை ஆராய்ச்சி செய்யும்போது 4 பேர் மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா புகழ்மிக்கவர்களாக இருக்கிறாங்க. ஸோ மேதைகள் வந்து மேதைகள்கிட்ட தான் தோன்றுறாங்க. அப்போ மரபோட முக்கியத்துவம் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த ஆய்வு வந்து கால்டன் அப்படிங்கிறவர் மேற்கொண்டார். நெக்ஸ்ட் வந்து கட்டார்டு, இவரோட ஆய்வு வந்து மிக குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட்டு பர்ட் அப்படிங்கிறவர் நுண்ணறிவு தொடர்பான ஆய்வுகளில் சில விவரங்களை தெரிவிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இரத்த உறவு அளவு அவர் உங்களோட நுண்ணறிவு ஒத்தத்தன்மை அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்துருக்காரு. எவ்வித உறவும் இல்லாதவர்கள் இடையே வந்து என்ன அப்படின்னா நுண்ணறிவு ஒத்தத்தன்மை வந்து 0% தான் இருக்கும். தாய் வழி அல்லது தந்தை வழி முதல் நிலை உறவினர்களிடையே வந்து என்ன அப்படின்னா நுண்ணறிவின் ஒத்தத்தன்மை 12.5. நெக்ஸ்ட்டு ஒருவரது மாமா, அத்தை அல்லது அவர்களின் வாரிசுகளுக்கும் அவர்களுக்கும் இடையே
25%. பேர குழந்தைகளுக்கும் தாத்தா அல்லது பாட்டிக்கும் இடையே 25, பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இடையே 50, உடன்பிறப்புகளுக்கிடையே 50, இருகரு இரட்டையர்களிடையே 50, ஒத்த இரட்டையரிடையே 90% வந்து நுண்ணறிவின் ஒத்த தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மரபின் முக்கியத்துவம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சூழ்நிலையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஆய்வுகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பிஜிடிஆர்பி சைக்காலஜி ஜிகே மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் பிஜிடிஆர்பி மேக்ஸ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் தான் எல்லாமே. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.